அம்மா வந்து உயிர் சித்து செஞ்சிச்சு. உயிர் சித்து. உயிர் சித்துன்னா என்னன்னு தெரியுமா? அம்மா சொல்லிச்சு, நானும் என் பையனும் அருள்வாக்கில் அம்மாட்ட போறோம். போறப்போ குங்குமம் வரவழைப்பது என்பது ஒரு சாதாரண சித்து. உனக்கு வந்து ஒரு சித்து ஒண்ணு செஞ்சு காட்ட போறேன் அப்படின்னு சொல்லி என் உள்ளங்கைய நீட்ட, வலது கை உள்ளங்கைய நீட்டின. அம்மா என்ன படிச்சு தன்னுடைய வலது கட்ட வரலால என் உள்ளங்கையில வச்சு ஒரு அமுத்து அமுத்துச்சு. அமுத்தி மூடி திறந்துச்சு. உள்ளங்கைய மூடி திற. நானும் மூடி திறந்தேன். திறந்த உடனே என்ன தெரியுதுன்னு பார்த்தா ஒரு மாதிரி கருப்பா சின்னதா பிள்ளையார் எறும்பு மாதிரி ஒன்று இருந்துச்சு. பிள்ளையார் எறும்பா என்னன்னு தெரியாது. அசைதான்னு கேட்டுச்சு. அம்மா அசையலம்மா, அப்படியே இருக்கம்மா. மறுபடியும் மூடிச்சரன். மறுபடியும் மூடிச்சரன். திறந்தா அது அப்படியே உயிர் பெற்று என் உள்ளங்கையில இருந்து அப்படியே மேல ஏறுது. அப்படியே ஏறுது மேல. ஏன் நம்ம அம்மா உயிர் வந்து மேல ஏறுதுமா. காத்தியா, உன்னுடைய பக்திக்கும் தொண்டுக்கும் இந்த உயிர் சித்து செஞ்சு காட்டினேன். அம்மா கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்காத. உன்னையே நீ வந்து டோட்டல் முழு சரணாகதி அடைஞ்சிரு. உனக்கு வேணுங்கிறது அம்மா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி உன்னை பிடிச்சிருந்தது விலகிருச்சுன்ட்டு தலையை சுத்தி தூக்கி போடுதுச்சு. தலையை சுத்தி தூக்கி போட்டேன். அப்போ ஒரு கூட வந்ததுனால இவனுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி உத்தரவு. அப்போ அம்மா யாரு? எல்லாவற்றையும் படைக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற பரம்பொருள். சாதாரண இது விஷயம். பரம்பொருள். பரம்பொருள்ங்கிறது எல்லாவற்றையும் சுப்ரீம் பீயிங்னு சொல்றோமே, எல்லாத்துக்கும் மேம்பட்ட சுப்ரீம் பவர், ஆம்னி பொட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கும் நிறைந்தவள், எதிலும் நிறைந்தவள், தானே சுயமாக இருப்பவள். தான் அறிதற்குண்டில்லாய் போற்றுவோம்னு சொல்லுவோம் ஆயிரத்துல. அவளுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் ஆனவள், அனைத்தும் அவளேதான். அப்படிப்பட்ட அன்னை ஆதிபராசக்தியுடைய தொண்டர்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்தார். அந்த ஆதிபராசக்திக்கு குருவாக வந்து அவதரிச்சு நமக்கு வந்தார். இதுல குழந்தைங்க நீங்க ஒண்ணு முக்கியமா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். எந்த தெய்வமும் குரு நிலைக்கு வர்றதுக்கு ஆசைப்படாது. ஏன்னு கேட்டா, இப்ப சிவபெருமான் வந்து ஜனகாதி முனிவர்களுக்கு கல்லால மரத்தின் கீழே அமர்ந்து சின்முத்திரை காட்டி அவங்களுக்கு உபதேசம் பண்ணார். அருணகிரிநாதர் என்ன பண்ணாரு? இவருக்கு அருணகிரிநாதருக்கு முருகன் வந்து குருவார்ந்து உபதேசம் பண்ணார். இப்படி குறிப்பிட்ட தெய்வங்கள் குறிப்பிட்ட நபருக்கு மட்டும்தான் குருவா இருந்திருக்கு. ஆனா நம்ம அம்மா அத்தனை பாமரனுக்கும், படிச்சவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், முக்கியமா பெண்கள் முன்னேற்றம். குழந்தைங்க, நீங்க பொன் குழந்தைங்க, உங்களுக்காக அம்மா அவதாரம் பண்ணிச்சு. உங்களுடைய ஆன்மீக எழுச்சி எல்லாத்துக்கும் வரணும். பட்டி தொட்டி இங்கும் ஆன்மீகம் பரவணும். குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள்ல இருந்து எல்லாருக்கும் ஆன்மீகம் தெரியும். பெண்கள் வந்து சக்தியின் வடிவம். அந்த சக்தி சொரூபமா பெண்கள் இருக்காங்க. அந்த பெண்களுக்கு சக்தியை கொடுத்துச்சு அம்மா. எல்லாத்தையும் இடத்துல பெண்கள் தான். நம்ம ஆலயத்துல வேள்வி பணியிலிருந்து எந்த பணி எடுத்தாலும் பெண்களுக்கு முக்கியத்துவம். பெண்களின் உயர்வுக்காக அவதாரி. ஆன்மீக எழுச்சி, பெண்களின் உயர்வு, எளிவந்த கருணை அம்மா. அதை வந்து சௌலபியம்னு சொல்லுவாங்க. தன்னுடைய பரத்தை உயர்நிலை ஆற்ற அந்த உயர்ந்த இடத்துல இருந்து அம்மா சாதாரண மனித ரூபமாக எளிவந்த ஒரு சாதாரண மனிதனாக, ஏழை விவசாயியாக
வந்து அம்மா ஒரு கல்வி போதிக்கக்கூடிய ஆரம்ப பள்ளி ஆசிரியராக வந்து நம்ம கிட்ட வந்து சாதாரணமா உலாவிட்டு போச்சு. அப்படிப்பட்ட அம்மாவை வந்து குருவா அடைகிறதுக்கு நாம பெரும் பேறு பெற்றிருக்கோம். நாமெல்லாம் உண்மையில கொடுத்து வச்சவங்க. நீங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க. இந்த சின்ன வயசுலயே அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க. அம்மாவுடைய இந்த வழிமுறைகளை எல்லாம் அம்மா என்ன சொல்லுது? தினம் காலையில எழுந்திரி, 2 வேப்பலை சாப்பிடு, 2 துளசி சாப்பிடு, சிறுதானிய உணவுகளை சாப்பிடு. அந்த சிறுதானிய உணவுங்கிறப்ப எங்களுக்கு நாங்க போய் எங்க வீட்டுக்காரங்க உடம்பு சரியில்லை, அம்மா கிட்ட அம்மா முடியலம்மா, ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி இருக்குமா, நீ என்ன பண்ற? கம்பு, சோளம், கேழ்வரகு, திணை, இது 4ம் சம பங்கு, கொள்ளு 1/4 பங்கு. இத வந்து நல்லா காய வச்சு அரைச்சு சூடாக்கி பால் மோரோ கலந்து சாப்பிடும். அது எங்க பசங்களுக்கும் அது கொடுத்தோம், நாங்களும் அதை சாப்பிட்டோம். அம்மா இது எப்போ சொல்லிச்சு? கிட்டத்தட்ட எங்க பையங்க 4-5 வயசு இருக்கவே சொல்லிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுச்சு. இன்னைக்கு எல்லாரும் சிறுதானியத்தை பத்தி சொல்றாங்க. ஆனா அம்மா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு இந்த சிறுதானியத்துடைய ஒரு பலனை ரொம்ப எளிமையா சொல்லிடுச்சு. அந்த வழிபாடு செய், மன்றத்துல இணைச்சிக்க, தொண்டு செய், தொடர்ந்து செய். இது வந்து அம்மா நமக்கு சொல்றேன். நீங்க படிங்க, நல்லா படிங்க. அம்மாவுடைய நமக்கு வந்து தியானம் சொல்லியிருக்க அம்மா. தியானம் பழகு, அம்மாவை நினைச்சுட்டு உட்காரு, சுயம்ப நினைச்சுக்கிட்டு உட்காரு, திருவடியை நினைச்சிட்டு உட்காரு. இப்படியெல்லாம் நமக்கு அம்மா வந்து இந்த தியானத்தை பற்றி சொல்லும். தியானம் தினமும் ஒரு 10 நிமிடம் தியானம் செய்யும். கஷ்டம். தியானம் ஒண்ணு எடுத்த உடனே வந்துடாது. மனசு உட்கார விடாது, உடம்பு உட்கார விடாது. இப்படி இருந்தாலும் கஷ்டப்பட்டு தியானம் பழகினா நமக்கு தியானத்துல உள்ளே அம்மா பதில் சொல்லும். அதெல்லாம் இருக்கு நமக்கு. அப்புறம் இந்த அம்மாவுடைய ஆன்மீக மகாநாடுகள், அம்மாவுடைய ஆன்மீக ஊர்வலம், அதை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஆன்மீக ஊர்வலம் அப்படின்னா நீங்க சாதாரணமா அரசியல் பேரணி அதெல்லாம் கிடையாது. அதோடைய முக்கியத்துவம் என்னன்னாம அம்மா அருளோட காத்துக்கிட்டு நம்ம சக்திகள் ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி அப்படிங்கிற கோஷம் மட்டும் வரும். அது ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஊர்வலத்துடைய அந்த தூரம் மாறுபடும். அம்மா ஸ்டேஜில் உட்கார்ந்து ஒவ்வொருத்தரையும் பார்க்கும். அப்ப அந்த பார்வைக்கு ஏகப்பட்ட பலன் உண்டு. இந்த ஆன்மீக மகாநாடு எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவுல நடந்து 1986 உலக சமாதான விழா, 1988 இயற்கை வள மேம்பாட்டு மாநாடு, அதுக்கப்புறம் அம்மாவுடைய மணி விழாவில் அப்ப ஈரோடு, அப்புறம் கோம்பாபிஷேகம் சமயத்தில் அம்மா உடைய சுற்றுப்பயணத்தப்போ கோயம்புத்தூர், இந்த மாதிரி இதுல காஞ்சிபுரத்துல ஒரு தடவை அங்க வேள்வி நகர நல வேள்வி 92ல அங்க ஒரு பேரணி, அப்புறம் பனகல் பார்க்ல சென்னையில அங்கேருந்து ஒரு ஊர்வலம் வச்சுச்சு அம்மா மணி விழாப்போ. அந்த ஊர்வலங்கள் எல்லாத்துலயும் அம்மாவுடைய பாடுறதுக்கு எங்களால முடிஞ்சவரையும் நாங்க எல்லாம் கலந்துட்டோம். மதுரையில வந்து அம்மா ஊர்வலம் வச்சுச்சு, கடலூர்ல வச்சுச்சு. என்ன இந்த மாதிரி இந்த ஊர்வலத்துல பிறப்ப அம்மாவுடைய பார்வை ஒரு காசி யாத்திரை ராமேஸ்வரம் போனா என்ன பலன் உண்டோ அந்த பலனை வந்து அம்மா இந்த ஊர்வலத்துல கலந்துக்கிறதுனால நமக்கு அந்த பலனை எவ்வளவு பேருக்கு நினைவோ பண்ணிருக்கம்மா. சில பேருக்கு ஐயப்பனா காட்சி கொடுத்திருக்கு,
முருகனா காட்சி கொடுத்திருக்கு. இந்த மாதிரி அவங்களுடைய இதுக்கு மனநிலைக்கு ஏற்றவாறு அம்மா வந்து அந்த மாதிரியான இது காட்சி கொடுத்திருக்கு. இதுல ஆன்மீக ஊர்வலத்துல உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு முறை 99வது வருஷம் என்னுடைய வலது காலில் குதிகால வலி. அப்ப எங்க வீட்டுக்காரம்மா கால் வலிக்கு ஒரு பட்டை மருந்து அம்மா குடி, முருங்கைப்பட்டை, அரசம் பட்டை, ஆலம்பட்டை, அத்திப்பட்டை இதெல்லாம் இது பண்ணி சீயக்காவுடைய சேர்த்து அதுல முட்டைகளுடைய வெள்ளைக்கரு போட்டு கலந்து காலில் தடவு, வெந்நீர் விட்டு அதை நல்லா அலம்பி விட்டுரு, சீயக்காய் போட்டு தேங்கி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணேன். அப்புறம் திருச்சியில ஒரு ஊர்வலம், ஆன்மீக ஊர், அந்த ஊர்வலத்துல கலந்துக்கிட்டேன். அம்மாவுடைய பார்வை பட்டுச்சு. அப்ப இந்த வலது காலுக்குள்ள குதிகாலில் இருந்த வலி சுத்தமா போயிடுச்சு. இது எனக்கு ஏற்பட்ட அனுபவம். மறுநாள் வீட்டுக்கு வந்துச்சு அம்மா, வீட்டு கூப்பிட்டு ஸ்ரீரங்கத்துல. அப்படி கூப்பிடுறப்ப வீட்டுல வந்து நீங்க நேற்றுக்கெல்லாம் ஊர்வலத்துல கலந்துகிட்டீங்க அப்படின்னு சொல்லி, அப்புறம் என் பையனை பார்த்து நீ நல்லா மெரிட்ல பாஸ் பண்ணணும். அவனை வந்து மெரிட்ல பாஸ் பண்ண வச்சுச்சு. பாலிடெக்னிக்ல ஃபைனல் எக்ஸாம்ல மெரிட்ல பாஸ் பண்ணிச்சு. மெரிட்ல வந்து இன்ஜினியரிங் காலேஜ் சீட் கிடைச்சு, அதுக்கப்புறம் இன்ஜினியர் ஆனான். இதெல்லாம் அம்மாவுடைய அருள் தான். அம்மாவுக்கு நாம தொண்டு செய்யணும். அம்மா சொல்றத அப்படியே இம்மியும் பிறழாம பின்பற்றணும். அப்படி செய்யறப்ப நமக்கு என்ன ஆகுது, அம்மாவுடைய கருணை நமக்கு அபரிவிதமா கிடைக்குது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அம்மா கிட்ட நெருங்கி போறப்போ அவ்வளவுக்கு அம்மா நம்ம மேல பாசத்தை பொழிச்சு. நாம ஒரு அடி எடுத்து வச்சோம்னா அம்மா 10 அடி நம்ம முன்னாடி வரும். அதுகிட்ட நாம அம்மான்னு போயிட்டோம்னா அது நமக்காக கசிந்து உருகும். அது மாதிரி நிறைய விஷயங்கள். பொதுவா எல்லா விழாவுமே ரொம்ப முக்கியமான விழாக்கள். இப்போ இந்த ஆலய விழாக்கள் முதல்ல நம்ம வருஷப்பிறப்புல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ் வருஷப்பிறப்பு இல்ல இங்கிலீஷ் வருஷப்பிறப்பு இது இருந்தாலும் அம்மா அவங்கள எல்லாத்துக்கும் அருள்வாக்கு சொன்னாப்போ இந்த வருஷம் இப்படி இருக்கும். நம்ம ரொம்ப விஷயங்கள் அம்மா சொல்லியிருக்கப்போ, இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க, இந்த வருஷம் இப்படி இருக்கும், மழை பொழிவு இப்படி இருக்கும், எல்லாரும் இதை செய்யுங்க அப்படின்னு அம்மா நமக்கு ஆலோசனை. இருமுடி நேரத்துல என்ன பண்ணும், கிரகத்தலைக்கு தகுந்த மாதிரி அம்மா வந்து ஒரு சில சிலைகளை வச்சு வழிபாடு செய்ய, இப்படி செய்ய அப்படி செய்யன்னு சொல்லும். தைப்பூச ஜோதி தரிசனத்தை பாரு, இருமுடி செலுத்து. இதெல்லாம் வந்து நமக்கு நம்முடைய வினைகளை குறைப்பதற்கும் நம்முடைய ஆன்மா நல்லா பியூரிஃபை நல்லா சுத்தமாகிறதுக்கும் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு நிறைய ஆலய விழாக்கள் ஒவ்வொன்றையும் உண்டு. ஆன்மீகத்துல முன்னேறணும்னா அம்மாவுடைய ஆலயத்தை அடிக்கடி மிதிக்கிறப்போ, அந்த மண்ணுக்கு வர்றப்போ நம்மள அறியாமையே நம்ம அம்மா கிட்ட வர ஆரம்பிக்கிறோம். நம்ம அறியாமையே நமக்கு வளர்ச்சியை கொடுக்கும். நம்ம வளர்ச்சி என்ன நமக்கே தெரியாது, ஆனா அதுக்கு தான் தெரியும். ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயங்கள் நாம கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் பின்பற்ற வேண்டிய விஷயம் என்னது, ஒரு சில விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்னு அம்மா சொல்லுங்க. என்ன இருக்கக்கூடாது, அகங்காரம், ஆணவம், பஞ்சமா பாதகம் செய்யறவனையே நான் விட்டுடுவேன், மன்னிச்சிடும். ஆனா என்னால் மன்னிக்கப்படாத முடியாத குற்றம் என்னன்னா ஆணவம். ஆணவம் கொண்டவனை அழித்து விடுவேன். அதனால ஆணவம் கூடாது. எல்லாமே அம்மா இருக்கப்ப நம்ம கிட்ட என்ன இருக்காரு, எல்லாம் நீ தான் தாயான்னு காலில் விழுந்துடும். நாமும் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது.
அந்த அகங்காரம் இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, பொறாமை உணர்வு இருக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு பொறாமை உணர்வு இருக்கக்கூடாது. குழந்தைங்க மட்டுமல்ல, யாராலும். ஏன்? பொறாமை மனதுல ஒரு ஆக்ரோஷம், குரூரத்தன்மை, கொடூரமான எண்ணங்களை உருவாக்கும். பொறாமை கூட அவனுக்கு கிடைச்சதா, ரைட், சந்தோஷம், வாழ்க. நமக்கு எப்ப நேரம் கிடைக்குமோ அப்ப கிடைச்சது. பொறாமை புறஞ்சொல்றது. புறஞ்சொல்லி திருவாரோடு இணங்க வேண்டாம். என்ன இந்த இதுல பொறாமை இருக்கக்கூடாது. ரெண்டாவது, புறஞ்சொல்லி தெரியக்கூடாது. ஒருத்தனை பத்தி போடு கொடுக்கிறது, புறஞ்சொல்றது, அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். இதெல்லாம் நம்ம கை விட்டுட்டோம்னால நல்ல குணங்கள் நம்மளுக்கு வந்துடும். பிறகு மேல அன்பு செலுத்தணும், பிறரை கண்டு நம்ம இறங்கணும். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு உங்க மனசுல இப்பயே அதை ஏற்றிக்கிட்டீங்கன்னா, நாங்க வயதாக பெருசவங்க வரப்போ நல்ல குடிமக்களா நீங்க ஆகும். எல்லாம் அம்மாவுடைய சுரூபங்களா இருக்கீங்க. அன்னை ஆதர பராசக்தி உங்க வடிவத்துல இப்போ நான் பாக்குறேன். உங்களை கையெழுத்து கூப்பிடுறேன். நீங்க எல்லாம் சாதாரண பெண் குழந்தைகள், ஆதிபராசக்தியின் வடிவங்கள், அவதாரங்கள். உங்களை பார்க்கறத நான் பெரிய பாக்கியமாவும் புண்ணியமாவும். ஏதா வேற ஏதாவது கேட்கணும் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். அம்மா சொல்லி கொடுத்த வழிமுறைகளை எப்படி நீங்க டே டு டே லைஃப்ல அடாப்ட் பண்ணீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓம் சக்தி, இது ஒரு நல்ல கேள்வி. அம்மா நமக்கு சொல்லி கொடுத்தால எளிய வாழ்க்கை முறைதான். பெரிய நம்மால செய்ய முடியாததெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அம்மா என்ன சொல்லுது? காலையில எந்திரி, பல்லத்தை இதெல்லாம் நம்ம காலைக்கு எப்படி செய்யணும் செஞ்சிடறோம். அப்புறம் காலையில எழுந்து வழிபாடு செய்யணும். வழிபாடு செஞ்சுட்டு வழிபாட்டுல என்ன செய்யணும்? என்ன நமக்கு அம்மா சொல்லியிருக்கோ அந்த வழிபாடு முறைகள், 108, 1008, சக்தி கவச்சம் எல்லாமே படிக்கணும். இதுக்கு நேரம் ஒதுக்கி படிக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்? வழிபாடு முடிஞ்சுதா, மன்றத்துக்கு ஏதாவது போக முடியுமா? எனக்கு நமக்கு டைம் இருக்கா? டைம் உள்ளவங்க, நேரம் கிடைக்கிறவங்க கண்டிப்பா வழிபாட்டுல கலந்துக்கணும். அம்மா என்ன சொல்லுதுன்னா, கூட்டு வழிபாட்டில் கலந்து கொள். ஒருத்தர் சொல்றதுக்கு எல்லாரும் சேர்ந்து சொல்றது. அந்த கூட்டு வழிபாட்டுல கலந்துக்கிறதுனால நம்முடைய பல வினைகளை மாற்றுகிறது. இந்த கூட்டு வழிபாடுன்னு சொல்றப்ப நம்ம சாதாரணமா பஜன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல முஸ்லீம் கிறிஸ்தவர்கள்லாம் கூட்டு பிரார்த்தனை செய்யறாங்க. இன்னும் என்ன சொல்ல போனா, ஒரு சில கிறிஸ்துவ குடும்பங்கள்ல அந்த ஃபேமிலி உட்கார்ந்து பைபிள் படிப்பாங்க. இந்த மாதிரியான இதை நம்ம வீட்டுல என்ன பண்ணலாம்? நம்ம குழந்தைங்களோட சேர்ந்து மன்றத்துக்கு போக முடியலையா, நம்ம வீட்டுல அம்மா படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சு உட்கார்ந்து அம்மாவுக்கு ஏதாவது சின்ன பிரசாதம் வச்சு, ஏதோ ஒரு பழமோ பொட்டுக்கடலை சர்க்கரையோ ஏதோ ஒண்ணு வச்சு, லைமன் கல் கொண்டு வச்சு நம்ம வீட்டுல உள்ள உறுப்பினர்கள் சேர்ந்து கொஞ்ச நேரம் வழிபாடு செய்யலாம், தியானம் பண்ணலாம். இப்படி செய்யறப்ப என்ன ஆகுன்னா, நம்ம குடும்பத்துல உள்ள கஷ்டங்கள் விலகும். இதுல என்னன்னா, இந்த கூட்டு வழிபாடு பற்றி அம்மா சொல்றப்ப என்ன சொல்றது? இப்ப சாதாரணமா ஒருத்தர் செய்யறது ஒரு பலன் உண்டு, இல்ல ஒரு 10 பேர் செய்யறப்ப என்ன பலன் உண்டு? அப்போ அந்த 10 பேர் சேர்ந்து இந்த மந்திரங்கள் சொல்றப்ப அந்த மந்திரங்களுடைய தாக்கம், இந்த ஒளி அலைகள்ல மாறுபாடு பிரபஞ்சத்தை சுத்தப்படுத்துது, நல்ல எண்ணங்கள் வலிமைப்படுது. அப்ப இந்த கூட்டு வழிபாட்டுல சாதாரணமா துளிகள் இருக்கு, அது பரவல்ல போடணும்னா ஒவ்வொன்னா போட்டா டைம் ஆகும். ஆனா அதே கட்டி மேல தூக்கி போட்டோம்னா மேல. அப்போ ஒற்றுமையே பலம்ங்கிறது உண்டு.
அதே மாதிரி கூட்டு வழிபாட்டுல நம்ம கூட்டு வழிபாடு செய்யறப்ப நமக்கு எல்லாருக்கும் பலன், சமுதாயத்துக்கும் பலன். அப்புறம் டே டு டே லைஃப்ல வழிபாட்டுக்கு போறோம், அம்மாவுக்கு தொண்டு செய்யணும். என்ன முடியுமோ அது செய்யலாம். அதாவது நீ என்ன பண்ணலாம், நம்ம அன்ன மன்றத்துல ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணலாம். முடிஞ்சவங்க பணம் கலெக்ட் பண்ணி ஏழை குழந்தைங்களுக்கு எழுதுகோள், புஸ்தகம், இல்ல அவங்களுக்கு தான் மந்த்லி ஃபீஸ் கட்ட முடியுமா கட்டலாம். இது அம்மா இந்த மாதிரி பணி செய்யப்படும். அப்புறம் இப்ப லட்சார்ச்சனை இருக்கு. நிறைய பேருக்கு லட்சார்ச்சனையை பத்தி தெரியாது. அவங்க வீட்டுக்கு போய் சக்தி லட்சார்ச்சனை இந்த மாதிரி உங்க பேரை நட்சத்திரம், உங்களுக்கு பல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா மருவத்தூர்ல பல பேர் உட்கார்ந்து 1008 மந்திரங்களை படிச்சு உங்க பேரு நட்சத்திரம் சொல்றப்ப அந்த அந்த ராசி அந்த நட்சத்திரதாரர்களுக்கு அவங்களுக்கு பலன் கிடைக்குது. உங்க கோரிக்கை நியாயமான கோரிக்கைகள் நிறைவே. இதெல்லாம் நம்ம சொல்லி ஒவ்வொரு வீடா போய் ஒருத்தர் செஞ்சா போறாது, ஒருத்தர் சாப்பிட்டாவோ அர்த்தம் வச்சு நிறையுமா? நீங்க ஒவ்வொரு குடும்பத்துல உள்ள நபர்கள் கூட போடுங்க. முடிய வளர்த்தது இல்லையா, இதை முடிஞ்சவங்க போடும். இந்த மாதிரி ஒவ்வொரு வீடா ஏறி குங்குமம் கொடுத்து அந்த மாதிரி தொண்டு செய்யணும். என்னால பணம் கொடுக்க முடியாது, உடல் உடப்பு கொடுக்கலாம், போலாம், ஒவ்வொரு வீடா போலாம். அதே மாதிரி ஒருத்தர் வீடா போய் அரிசி பருப்பு வாங்கிட்டு மண்டலத்துல அன்னதானம் செஞ்ச ஏழைகளுக்கு போடணும். இது மாதிரி செய்யலாம். கல்வி பணி அப்புறம் என்ன பண்ணலாம், அந்த பக்கத்துல ஏழை டாக்டரை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு மருத்துவ இது முகாம் மாதிரி வச்சு நீங்க கூட மாட ஒத்தாக்க பண்ணி டாக்டர்கிட்ட போய் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வரலாம். சில பேர்கிட்ட பணம் வாங்கி அவங்க கிட்ட வாங்கி மருந்து வாங்கி கொடுக்கலாம். இப்படி இதை நம்ம செய்யலாம். இப்ப நாங்க நான் எல்லாம் மேட்டூர்ல இருக்கப்போ அம்மா பிறந்தநாள் விழா அன்னதானத்துக்கு லட்சார்ச்சனைக்கு நாங்க வீடு வீடா போய் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி செஞ்சோம். எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சவோ பண்ணோம். வேள்வி பணியில கலந்துக்கிட்டு நான் செஞ்சேன். வேள்வியில இருந்து எங்க வேள்வி இருந்தாலும் போய் வேள்வி பணி. இப்படி எங்களுடைய டே டு டே லைஃப்ல அம்மாவுக்கு இதை செய்ய முடியும். அதே மாதிரி நமக்கு முடியும், ஒரு 2 பேரை கூட்டிட்டு போய் இருமுடி போட்டு கூட்டிட்டு போலாம். அப்படி செய்யறப்ப அவ வினையும் கழியுது, நாம செய்யறதுனால மன அமைதி, நமக்கு ஒரு சில பலன்கள் கிடைக்கும். முடிஞ்சவங்க மருவத்தூர்ல நவராத்திரி விழால கூட்டிட்டு போய் அவங்களுக்கு அகண்டத்துக்கு என்ன உடம்பு சொல்லி கூட்டிட்டு வரலாம். அம்மா பிறந்தநாள் விழாவுக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் அந்த மண்ணை மிதிக்க வச்சு பிறந்தநாள் விழாவுல போய் அங்க அந்த மண்டல இருந்து அம்மா தரிசனம் பண்ணிட்டு வந்தார். அதுவும் உங்களுக்கு பல நன்மைகள் இருக்கு. இந்த மாதிரிதான் ஆடிப்புறா விழாவில கூட்டிட்டு போய் கஞ்சி வாக்கு, பால் அபிஷேகம் ஒவ்வொன்றையும் நம்ம கலந்து வச்சுக்கலாம். அந்த மண்ணை மிதிக்க மிதிக்க விழாவுல கலந்து கொள்ள அவங்க கலந்துக்கிறவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நாம பிறருக்கு எடுத்து சொல்லி அந்த மாதிரி போறப்ப நமக்கு ஒரு மன நிறைவு, அவங்களுக்கு செய்யக்கூடியது எல்லாம் பண்றோம். அதை தவிர மன்றங்கள்ல வழிபாடு, கூட்டு வழிபாட்டுல தவறாம கலந்துக்கிட்டோம். முடிஞ்சவங்க கலந்துங்க, முடிஞ்சவங்க தொண்டு செய்யுங்க. யாராருக்கு என்ன நேரம் கிடைக்குதோ, ஏன்னா இன்னைக்கு காலம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை, ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், மார்க் வாங்கணும், விளையாட்டுக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும். அந்த நேரத்துல அம்மாவுடைய இதையும் பணியும் கொடுத்து இது நம்மளை ஈடுபடுத்திக்கணும். அது எப்படின்னா அது இயற்கையிலேயே நம்ம கிட்ட வரணும். சக்தி என்னால போக முடியாது, எங்க மன்றம் ரொம்ப தொலைவில் இருக்கு, என்ன பண்றது? சரி, நீ என்ன பண்ற, உன் கைக்கு பாக்கெட் பண்ணி கொடுப்பாங்க. அதுல பாக்கெட் பண்ண 2 ரூபா, 1 ரூபா, 2 ரூபா, 3 ரூபா, 5 ரூபா ஏதோ உண்டியல்ல போட்டு அந்த பணத்தை அப்படியே அன்னதானத்துக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில இருக்கு.
இது மாதிரி உதவி செய்யலாம். சில கூட படிக்க ஏழை பிள்ளைங்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில, ஏன்னா அடுத்தவனுக்கு உதவி செய்யணும், பிறருக்காக வாழணும், பிறருக்காக உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் மனதுல தோன்றக்கூடிய கழிவிறக்கம், அதாவது இலகன மனசு, அந்த மனது இருக்கணும் நம்ம கிட்ட. அதுல அம்மா குடியிருக்கும். இலகன மனசுல பிறருக்காக செய்யக்கூடிய மனசுதான் நான் விரும்புற மனசு நம்ம. அப்ப அந்த மாதிரியான மனசு நமக்கு வரணும். எளிமை கண்டு இறங்கணும். பிறரை கண்டு பிறருக்கு உதவி, பிறர் கஷ்டத்தை கண்டு நம்ம நகைக்க கூடாது, சந்தோஷப்படக்கூடாது. அவங்களுக்காக நம்ம வருந்தி அவங்களுக்கு உதவி செய்யப்பா. இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில சிறுக சிறுக நம்ம செய்யும். பெருசா ஒண்ணும் பாறைய மலையை புரட்ட போறது இல்லை. இதெல்லாம் நம்ம செய்யணும். இதுதான் என்னுடைய இது. வேற என்ன கேட்கணும்? நான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. இதுவரைக்கும் சூப்பரா புரியுற மாதிரி விளக்குனீங்க. உங்களோட அனுபவம் எங்களுக்கும் பாக்குற அனைத்து சக்திகளுக்கும் நல்ல வழிகாட்டுதலை கொடுத்திருக்கும். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை பங்கார அம்மா கிட்ஸ் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. ஓம் சக்தி. ஓம் சக்தி. இறைவன் நான் என்னல் வாழி, உன்னிறை சக்தி பீடம் ஓமெனும் ஒளியில் வாழி, கண்ணிறை மணியே ஆன கருமறை பொருளே வாழி, தென்பிறை உலகமெல்லாம்